கேஸ் வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம் கண்ணா ஃப்ரம் ரைட் நம்பர். நம்ம சொல்கிறோம் திருப்பட்டி கணேசில் குறும்பு பாலத்தில் லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவூருக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம சொல்லும் லொக்கேட்டாக இருக்குது. நம்ம வந்து ஒரு 5 வருஷமாக யூஸ் கார் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே தெளிவான கண்டிஷனில் தெளிவான கார்கள் எடுத்து நம்மளோட 3 செக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் வீக் மட்டும் இல்லை, நம்ம லாஸ்ட்டாக போட்ட எல்லா வண்டியுமே சோல்ட் ஆயிடுச்சு, எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப காரணம். ரொம்ப நன்றி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணி வேகனார் கேட்டிருந்தீங்க, அதேமாதிரி சாண்ட்ரோ கேட்டிருந்தீங்க. சாண்ட்ரோ அடுத்த ஒரு வண்டி வந்துட்டுருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்டோ வண்டி வந்துட்டுருக்கு இதே கலரில். இப்போ இந்த வாரம் வந்து பார்த்தீங்களாக்கும் கேஸ் ப்ளஸ் பெட்ரோலை கேட்டிருந்தீங்க, அது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கேட்டிருந்தீங்க. வண்டி பாருங்கள், மாருதி வேகனார் எல்எக்ஸியே விஎக்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 4மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா குவாலிட்டியாக இருக்குது, தெளிவான கண்டிஷனில் இருக்குது. 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, ஏசி பக்கா குவாலிட்டியாக இருக்குது, இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது, எஃப்சி லைவில் இருக்குது. 2010 மாடல், ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கலர் தான். வண்டி தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. இன்ஜின் ரூம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்ஜின் கண்டிஷன் 100க்கு 100 இருக்கும், ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட ரைடர்ஸ் கார்ஸில் எப்போயுமே மற்ற டீலருக்கும் நமக்கும் உள்ள ஒரே டிஃப்ரெண்ட் என்ன கேட்டிங்களாக்கும், நம்ம வந்து A to Z வண்டியில் என்ன இருக்குது இல்லைன்ற தெளிவாக சொல்லிடுவோம். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆன வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் ஆன வண்டி, அதேமாதிரி பார்த்தீங்களாக்கும் மேக்ஸிமம் இன்ஜின் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கிற வண்டி எடுக்கிறதும் இல்லை கொடுக்குறதும் இல்லை. அது நமக்கு அனுபவம் கிடையாது. எப்பயுமே ஒரு சின்ன லோ பட்ஜெட் கொடுத்தாலும் சரி, இல்லை பெரிய பட்ஜெட் கொடுத்தாலும் சரி, வண்டி வந்து சொன்ன மாதிரி இருக்கும், தெளிவாக இருக்கும். ஸோ நம்பி எடுத்துகிட்டு போகலாம். தமிழ்நாட்டிலேருந்து திருநெல்வேலி, மதுரை, நாமக்கல், தூத்துக்குடி, சேலம் எங்கெங்கேயும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாமே வந்து நம்ம சொல்லக்கூடிய வண்டி நம்ம எப்படி சொல்கிறோமோ அப்படியே வண்டி இருக்கும், தெளிவாக இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, நேரில் வந்து வண்டியை பாருங்கள், நம்ம என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி தெளிவாக இருக்கும். ஸோ இந்த வண்டி பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். 2010 மாடல் மாருதி வேகனார் எல்எக்ஸை 2 வெளியே செக்மெண்ட் பண்ணிட்டாங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி சென்ட்ரலாக வந்துடுது. வண்டி அருமையாக இருக்குது. இந்த வண்டியில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்களாக்கு கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் இருக்குது. ரவுண்ட் டேங்க் போட்டிருக்காங்க. 32 லிட்டர் டேங்க் நினைக்கிறேன். தாராளமாக நீங்கள் 25 லிட்டர் டேங்க் அடித்து கேஸ் செக் பண்ணிக்கலாம். ஒரு அருமையாக இருக்குது வண்டி. ஏசி கூலிங் பிரமாதமாக இருக்குது. எப்பயும் போல வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் வண்டி ஒரு 5 கிலோமீட்டர் ரன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வண்டியில் பாருங்கள், எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. வண்டி சின்ன வைப்ரேஷன் கூட இல்லை. வண்டி அருமையாக அட்டகாசமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்பில்டாக சோனி மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. எப்பயும் போல தான் நம்ம ஏசி ஆன் பண்ணி காமிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ரஸர் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, வண்டி வெயில் நிற்கிறனால ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆகணும், அப்போ தான் வந்து கூலிங் நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ லைட்டாக வருது. இப்போ போக போக மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மினிட்ல ஃபுல்லாக கவர் ஆயிரும். நீங்கள் கிளாஸ் ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா. ஸோ ஃப்ரண்ட் உங்களுக்கு பவர் விண்டோ தான் வருது. அதே மாதிரி பவர் ஸ்டேரிங் வந்துடுது, ஏசி இருக்குது. ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பெட்ரோலில் ஓடிட்டு இருக்கு. செட்டு நல்லா இருக்குங்க, சவுண்டு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஏசி கூலிங் நல்லா சில்னஸாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஏசி ஆஃப் பண்ணிடுறேன். கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து வண்டி பெட்ரோல் ஓடிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ கேஸுக்கு மாற்றுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஸுக்கு மாறிடுச்சு. ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கு தான். லைட்டாக ஒரு டைம் எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான், கேஸுக்கு மாறிடுச்சு. ஸோ கேஸில் வண்டி நல்லா தான் ஓடிட்டுருக்கு. இப்போ ஜஸ்ட் இப்போ வந்து கேஸில் ஆன் ஆகிடுச்சு. ஸோ கேஸில் ரன் ஆகுது. ஸோ அருமையாக இருக்குது. நான் வந்து எப்பயும் போல் இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இன்ஜின் ரூம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எப்போயுமே நான் சொல்கிறது தான், ஒரு வண்டியோட இன்ஜின் ரூமில் அந்த வண்டி வாங்கலாமா வேணாமான்றது இன்ஜின் ரூம் வச்சே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு இன்ஜின் ரூம் தெளிவாக இருக்கும். ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, ரீப்ளேஸ்மெண்ட் ஆனதெல்லாம் உங்களுக்கு இன்ஜின்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இன்ஜின் ரூம் தெளிவாக இருக்கும். ஸோ இன்ஜின் ரூம் பாருங்கள், எங்கேயுமே ரீபேஸ்ட், போஸ்ட் வேலை, அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. வண்டி 100க்கு 100 இருக்கும். பேட்டரி நல்லா இருக்குது. இன்ஜின் நம்பர், செஸ் நம்பர் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. ஒரு புது வண்டி எடுத்தால் என்ன கண்டிஷனில் இருக்குமோ எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ நீட்டாக இருக்குது. தாராளமாக நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டலாம். ஸோ கேஸ் கிட்டே போட்டிருக்காங்க. கேஸ் ப்ளஸ் ரோடு இப்போ கேஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. எப்போயும் போல தான் நான் ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். அதுலேருந்து ஆயில் தள்ளுறது, இல்லைனா ஒயிட் ஸ்மோக் வர்றது, அந்த மாதிரி எந்த விதமான சவுண்டுமே இருக்காது. ஸோ வண்டி நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க. நான் ஆயில் கேஜ் போட்டுறேன். நம்ம கொடுக்கக்கூடிய வண்டி லோ பட்ஜெட்டாகவே இருந்தாலுமே அதுவுமே வந்து பார்த்தீங்களாக்கும் எல்லாமே செக் பண்ணி தெளிவாக தான் கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய வண்டியில் எந்த வண்டிக்குமே வந்து நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படி அவசியமே கிடையாது. எடுத்து தாராளமாக நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம டிரைவிங் கண்டிஷனாக தான் வண்டி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. 4 டயருமே வந்து பாருங்கள் 85% இருக்குது. இன்ஜின் நல்லா இருக்குது. பாடி லைன் அவுட்லுக்கு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு வண்டியோட அவுட்லுக்கு கண்டிப்பாக இருந்தால் பார்த்த உடனே பிடிச்சாதான் அந்த வண்டி மனசுக்கு பிடிக்கும், வாங்கணும் உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வரும். அந்த விதத்தில் அந்த வண்டி நல்லா இருக்குது. சென்னை நம்பராகவே இருந்தாலும் இன்ஜின் நம்பரு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஸ் நம்பரு, அதே மாதிரி இன்ஜின் ரூமு, பாடி லைனு,
அண்டர்சேஸு, இன்டீரியர், எக்ஸ்டீரியரு, இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. 2010 மாடல், 25 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸுமே வந்து 25 வரைக்கும் இருக்குது. 2 ஓனரு, கேஸ் ப்ளஸ் பெட்ரோலு. ஸோ தாராளமாக லாங் ட்ராவல் போகிறவங்க, நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான வண்டி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்கள் கௌதம் குணா, நம்ம ஷோரூம் அவினாசி ரைடர்ஸ் கார்ஸ். இந்த வண்டியோட நம்ம கோட் பண்ணி ப்ரைஸ் கேட்டிங்களாக்கும் கண்டிப்பாக மார்க்கெட்டில் 2,400 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இந்த வண்டி நம்ம வந்து 2010 நம்ம 1,95,000 கோட் பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ்னா கிடையவே கிடையாது. நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் கொடுத்துடலாம். அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. 2,400 ரூபாய்க்கு கீழே, 2 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டி எங்கேயுமே இல்லை. அதுவுமே இந்த 3 ஓனர் 4 ஓனர் வச்சுருக்காங்க. நம்ம 2 ஓனர், அதுவும் வந்து 2010 மாடல், 10 ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டி அருமையாக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. தெளிவான கண்டிஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு 1 லட்ச ரூபாயிலிருந்து 1,5 லட்சம் லோனும் போட்டு கொடுத்துடலாம். ஸோ ஒரு பேலன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. தெளிவான கண்டிஷனில் இருக்குது. நேரில் வந்து ஒரு மெக்கானிக்கில் நீங்கள் நேராக எத்தனை மெக்கானிக்கல் கூட செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கிங்க. டோர் டெலிவரி வேணாலும் டோர் டெலிவரி கொடுத்துடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு கௌதம் குணா, நம்ம ஷோரூம் அவினாசி ரைடர்ஸ் கார்ஸ். தேங்க்யூ.